வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு அஃபிலியேட் மார்க்கெட்டிங் தமிழ். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஹவு எமோஷனலி சார்ஜ்ட் வேர்ட்ஸ் பூஸ்ட் கமெண்ட்ஸ் அண்ட் சேவ்ஸ். எப்படி நீங்கள் எமோஷனல் வேர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறதுனால உங்களோட இன்ஸ்டாகிராம் ரீல் இல்லை போஸ்ட் வந்து நல்ல கமெண்ட்ஸும் நல்ல சேவ்ஸையும் எப்படி நல்லா பூஸ்ட் பண்ணும் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டாபிக், அதே மாதிரி ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டாபிக். ஸோ டைமை வேஸ்ட் பண்ணாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாட் ஆர் எமோஷனலி சார்ஜ் வேர்ட்ஸ்? எமோஷனலி சார்ஜ் வேர்ட்ஸ்னா என்னன்னா, மக்களோட உணர்ச்சியை தூண்டுற வார்த்தைகள் தான் வந்து எமோஷனலி சார்ஜ்டு வேர்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து சந்தோஷமா இருக்கிறதோ, இல்லை கோபமா இருக்கிறதோ, இல்லை வந்து ஆச்சரியப்பட்டு இருக்கிறதோ, ஸோ அந்த மாதிரி அவங்கள வந்து ஏதாவது ஒரு உணர்ச்சியை தூண்டணும். ஸோ அந்த வார்த்தைகள் தான் வந்து எமோஷனலி சார்ஜ்டு வேர்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, ஷாக்கிங்ன்ற ஒரு வேர்டு, தென் ஹார்ட் பிரேக்கிங்ன்ற ஒரு வேர்டு, தென் மேஜிக்கல்ன்ற ஒரு வேர்டு, தென் வந்து டேஞ்சரஸ்ன்ற ஒரு வேர்டு. இந்த வேர்ட்ஸ்லாம் நீங்கள் வந்து ஒரு இடத்துல நீங்கள் பார்த்துருப்பீங்க. எல்லா நியூஸ் சேனலும் இந்த வேர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஒரு விஷயத்தை பார்த்து மக்கள் வந்து ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னா, கண்டிப்பாக அவங்க வந்து ஸ்க்ரால் பண்ணுறது நிப்பாட்டிட்டு அந்த விஷயத்தை கொஞ்சம் ஊத்து கவனிப்பாங்க. வை தீஸ் வேர்ட்ஸ் ஒர்க்? ஏன் வந்து இந்த மாதிரி வார்த்தைகள் வந்து சூப்பராக ஒர்க் ஆகுது அப்படின்றத பார்த்தோம்னா, மக்கள் வந்து உங்களோட போஸ்ட்லேயோ இல்லை உங்களோட ரீல்லையோ வந்து அவங்க ஏதாவது ஃபீல் பண்ணாங்கன்னா தான் அவங்க வந்து கமெண்ட் பண்ணுவாங்க. உங்களோட போஸ்ட் வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு, இல்லை உங்கள் போஸ்ட் அவங்க ரொம்ப வெறுக்கிறாங்க அப்படின்னா உங்களோட போஸ்ட்டில் அவங்க கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுவாங்க. சப்போஸ் உங்களோட போஸ்ட் இல்லை உங்களோட ரீல் வந்து ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்குது, இல்லை ரொம்ப சேடாக இருக்குது, இல்லை வந்து ரொம்ப ஆச்சரியப்பட வைக்குது அப்படின்னா அதை வந்து சேவ் பண்ணி வச்சுக்குவாங்க. ஸோ நீங்கள் உங்கள் போஸ்ட்டில் வந்து எந்த மாதிரியான எமோஷன்ஸை வந்து கொடுக்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் மக்கள் வந்து உங்களோட போஸ்ட்டை வந்து ஞாபகம் வச்சுக்குவாங்க. ஒரு நிறைய உணர்வுகள் கொண்ட ஒரு போஸ்ட்டாக நீங்கள் போடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு உண்டான ஆக்ஷன்ஸ் மக்கள் கிட்ட இருந்து நிறையா வரும். அதாவது உங்களுக்கு என்கேஜ்மெண்ட்டாக வரும். வாட் ஃபீலிங்ஸ் ஒர்க் பெஸ்ட்? எந்தெந்த ஃபீலிங்ஸ்லாம் வந்து சூப்பராக ஒர்க் ஆகுது அப்படின்றத பார்ப்போம். ஸோ இந்த ஃபீலிங்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு என்கேஜ்மெண்ட் வந்து நிறையா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கோவப்படுற விஷயங்கள், அதாவது இது தப்புன்ற மாதிரி நீங்கள் சொல்கிறது, தென் வந்து அதிர்ச்சி படுற விஷயங்கள், லைக் இதுவா அப்படின்ற மாதிரி ரொம்ப அதிர்ச்சியான விஷயங்கள், வாட் அப்படின்னு கேட்பாங்கல்ல, தென் வந்து சோகமாக இருக்கிற விஷயங்கள், ஸோ பெயின்ஃபுல் அப்படின்ற மாதிரி, தென் வந்து சர்ப்ரைஸாக, அதாவது ரொம்ப ஆச்சரியப்படுற விஷயங்கள், நான் இது உங்ககிட்ட நான் இதை எக்ஸ்பெக்டே பண்ணலை அப்படின்ற மாதிரி, தென் வந்து மோட்டிவேஷனான விஷயங்கள், லைக் உங்களால் இதை பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி இந்தந்த விஷயங்கள்லாம் வந்து மக்களோட எமோஷன்ஸை வந்து ட்ரிகர் பண்ணி உங்களோட என்கேஜ்மெண்ட், உங்களோட போஸ்டோட என்கேஜ்மெண்ட்டை அதிகப்படுத்துறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு. இப்போ ரியலான எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பொண்ணு வந்து அவங்க எல்லா விஷயத்தையும் அவங்க வாழ்க்கையில் தொலைச்சிட்டாங்க, பட் ஆனால் அவங்க கிவ் அப்பே பண்ணலை. ஸோ இந்த விஷயத்தை வந்து நீங்கள் எங்ககிட்ட வந்து மறைச்சிட்டீங்க அப்படின்ற மாதிரி இந்த ஒரு டிப் வந்து எங்களோட வாழ்க்கையவே வந்து மாற்றிடுச்சு. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள், இந்த மாதிரி போஸ்ட் போடும்போது என்ன நடக்கும்னா, உங்களோட போஸ்ட் வந்து சேவ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது, ஷேர் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது, மக்கள் வந்து அதில் கமெண்ட் பண்ணுறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. ஈஸி டிப்ஸ் ஃபார் யூ. எமோஷனல் வேர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுங்க. உங்களோட வீடியோவோட இன்ட்ரோவில் உங்களோட ஃபர்ஸ்ட் லைனில் நீங்கள் எமோஷனல் வேர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா, ஸோ அப்போ வந்து மக்களை வந்து நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ண வைக்கலாம். நீங்கள் ஒரு போஸ்ட் போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து கண்டிப்பாக யோசிங்க, இந்த போஸ்ட் வந்து எந்த எமோஷனை வந்து கிரியேட் பண்ணுது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து யோசிச்சுட்டு அந்த போஸ்ட்டை வந்து போடுங்க. ஒரு எமோஷனலான ஒரு டோனை நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். இன்ஸ்டெட் ஆஃப் நீங்கள் வந்து சும்மா போரிங்காக எப்பயும் போல் பேசாமல், இல்லை நியூட்ரலாக பேசாமல் ஒரு எமோஷனலான ஒரு டோனை நீங்கள் வந்து ட்ரை பண்ணீங்கன்னா அது வந்து ஒரு கிரியேட்டிவிட்டி ப்ளஸ் என்கேஜ்மெண்ட்டை வந்து உங்களுக்கு கொடுக்கும். நீங்கள் ஒரு வேல்யூபிளான ஒரு விஷயத்தை கொடுக்குறீங்க அப்படின்னா அதை வந்து எமோஷனோட மிக்ஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய என்கேஜ்மெண்ட் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. மக்கள் வந்து ஃபீல் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு ரியாக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து எல்லா சோஷியல் மீடியா அல்காரிதமும் வந்து ஒர்க் ஆகுது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இதே மாதிரி இன்னொரு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் அ கிரேட் டே.